ஏன் நாம் தேவனால அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா எதையுமே சரியா இன்வெஸ்ட் பண்ண தெரியல. நீங்க நல்ல சமாரியன் கதையை எடுத்து பாருங்க. நல்ல சமாரியன்ல ஒருத்தன் தேவைகளோடு கூட விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய ஆட்கள். முதலாவது ஒருத்தன் என்ன செய்கிறானா, அவனுக்கு ரொம்ப பிஸி. ஏன்னா என்ன செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய அங்க பிளானிங் மீட்டிங் இருக்கு. ஏன்னா ஆசாரியன் வருகிறான், அவனுக்கு என்ன இருக்குதான், நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ண முடியும். அதுக்கே டைம் இல்லை, ஓடுறாரு. இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இன்னொருத்தன் என்ன செய்தானா, பிறகு ஒரு லேவியன் வருகிறான். அவனுக்கு என்ன வேலை, ஐயோ கோயிலுக்கு போன நேரத்துக்கு போடலாம், என்ன செய்வானுங்க நேரத்துக்கு போடலாம். அப்போ இவனோட வேலை என்னன்னு சொன்னா இதுக்கு தான் ஓடின்னு இருக்கான். நேரம் இல்லை, எதுக்கும் நேரம் இல்லை. ஆனா ஒருத்தன் வரான், அவன் எப்படிப்பட்டவனா, பக்காவா டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான், எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. அவனுக்கு எப்படி இருந்தான், ரிலாக்ஸா வரான். ரிலாக்ஸா அவனுக்கு என்ன செய்யறான், பிசினஸ் மேன் தான், ரிலாக்ஸா வர்றான். அவனை தூக்கி போடுறான், அவனுக்கு உண்டானது செய்யறான், எல்லாத்தையும் கொண்டு போறான், அவனுக்கு தேவைகள் எல்லாம் பார்க்கறான். இவனெல்லாம் பார்த்துக்கோ, நான் வேலையா போறேன், போயிட்டு வரும்போது என்ன செய்யறேன். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது, நேரம் அவனுக்கு ஏராளமா இருக்கு. ஏன்னா என்ன பண்ணிட்டான், எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான், எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். டைம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். நீடிய நாட்கள் வாழணும்னா கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணா என்னங்க, டைமை ஸ்பெண்ட் பண்றதால நல்ல இடங்கள்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நல்ல நினைவுகளினாலே சிந்தை அப்படியே நிரம்பி இருக்கும். உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்க்கலாம், ஐயோ அங்கெல்லாம் போன இப்படி இருந்தது அப்படி இருந்தது. சில இடம் தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்து அது பூரா மண்டையில ஓடிட்டே இருக்கும். சார் தெரியாம இன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு பேசாம என்ன பண்ணியிருக்கலாம். ஏன்னா நேரத்தை செலவிடு. நல்லா கவனிங்க, ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் கணக்கு கேட்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் ஒவ்வொன்றை செய்கிற போதும். அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 20:35 போடப்பட்டிருக்கிறது, வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஏசாமி சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்றார். ஏசாமி தான் சொன்னாரா, என்ன சொன்னாரு, வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம்னு சொல்லி ஏசாமி சொன்னதை ஞாபகத்திலே வைத்துக்கோ. ஞாபகத்தில் இருக்கணும், தேவனுடைய வார்த்தை ஞாபகத்தில் இருக்கணும். என் ஆண்டவர் சொன்னார், இப்படி சொன்னார், இதை சொல்லி இருக்கிறார், இவைகளின்படி நான் செய்கிற போது தேவன் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாடி எல்லாவற்றுக்கானவைகளிலே. ஏன்னா அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்ன செய்யாதான், தரையிலே விடாதுன்னு போட்டிருக்கு, நிறைவேறாம போகாதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா தேவனுக்கு நாம் செய்கிறதுல தேவன் என்ன செய்வாரா, இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா. ஏன்னா நமக்கு பல நேரங்களில் ரொம்ப சந்தேகம் செய்வாரா, வாக்குத்தத்தம் நிறைவேறுமா. வானவில்ல பார்க்கிறோம், வானவில்ல பார்த்தா என்ன ஞாபகம் வரும், ஆட்களுக்கு ஞாபகம் வரும், எங்க மழை பெய்யுதுப்பா, எங்கேயோ மழை பெய்யுது, ஐயோ எவ்வளோ அழகா இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது, தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஞாபகம் வரும், தேவன் பண்ணின வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 9 நோவாவோடு கூட பண்ணின வாக்குத்தத்தம். இனி உலகம் என்ன செய்யாது, ஜலத்தினாலே அழியாது அப்படின்னு சொன்னான், அழியாதுன்னு சொன்னான். நமக்கு செம்பரமகம் ஏரிய திறந்து விட்டானாலே முடிஞ்சிச்சோ, அவ்வளவுதானோ, இனி ஒன்றும் ஆகாதோ. ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா ஆதியாகமம் 11 போட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்னார் இனி ஜலத்தினால என்ன செய்யாது, பூமி அழியாதுன்னு சொன்னார். விசுவாசியாத ஒரு கூட்டம் என்ன செய்ததா, பாபேல் கோபுரத்தை கட்டினது. ஒருவேளை வெள்ளம் வந்துட்டா மேலே ஏறி என்ன செய்யலாம், தப்பிச்சு வானத்தை அளாவுகிற தேவனுடைய எதிர்பார்ப்பை கவனிங்க. இந்த வார்த்தை நிறைவேறுமானால், இந்த வாக்கு தத்துவம் அப்போஸ்தலர் 1:11 சொல்லுகிற போது 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, தூதர்கள் 2 பேர் வந்து சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களே, ஏசாமியை பாக்குறீங்கல்ல, உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி வானத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார். வருவாரா? ஏன்னா அவர் சொன்னா என்ன செய்வார், அதுவும் எப்படி சொன்னார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ. அப்போ இந்த வார்த்தை நிறைவேறுமானால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தமும் என்ன செய்யும், நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய ஒரு வார்த்தையும், மல்கியா சொல்லுகிறான், நீ கொண்டு வந்து கொடு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரா,
இல்லையான்னு மாத்திரம் பார். ஏன்னா தேவ பிள்ளைகளாய் நாம் தேவனுக்கென்று நேரத்தை செலவிடுகிற போது, தேவனோடு கூட பாருங்க, உட்கார்ந்து நேரத்தை தேவனோடு கூட செலவிடுகிற போது கர்த்தர் நம்ம என்ன செய்வாரா, எல்லா வகையிலும், ஏன்னா ஆவிக்குரிய வகையிலும் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கணும்னு சொன்னா அவரோடு கூட நேரம் செலவிடணும், அவருக்காக திட்டமிடணும். ஆவிக்குரிய நிலைமையில மாத்திரம் அல்ல, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா வேதவசனம் சொல்லுகிறது, கொடுக்கிறதுல உண்மையாயிருங்க, தசமபாகத்துல உண்மையாயிருங்க, காணிக்கைகளிலே உண்மையாயிருங்க, பரிசுத்தம் பண்ணப்பட்ட பொருத்தனைகளிலே உண்மையாயிருங்க. கர்த்தர் என்ன செய்வாரா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்.